பிஜிலி ரமேஷ் சொன்னா கண்டிப்பா எல்லாருக்குமே தெரியும். இவருடைய மறைவு பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய அதிர்ச்சி கலந்த சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா, இவர நம்ம டிவி ஷோஸ் அண்ட் நெறைய படங்கள்ல வித்தியாசமான கதைக்களத்தில நம்ம பார்த்துருக்கோம். குறிப்பா இவரு நடிச்ச இந்த குடிகார மாரி ஆக்ஷனா இருக்கட்டும், இல்ல பிராங்க் பண்ற வீடியோஸா இருக்கட்டும், அதுதான் இப்ப இவருடைய வாழ்க்கையே எடுத்திருக்குன்னு தான் சொல்ல முடியும். குடியே கெடுக்கும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இவருடைய வாழ்க்கையிலும் நடந்திருக்கு. இவரு சென்னை எம்ஜிஆர் நகர சேர்ந்தவரு. அவருடைய 46வது வயதுல அவர் காலமாயிருக்காரு. வீட்டிலேயே படுத்த படுக்கையா இருக்கும்போது தூங்கும் போதே தான் இறந்திருக்காரு. இவர் இப்படிலாம் இறப்பாரு, அதுவும் இவ்வளோ சீக்கிரம் இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்கும்ட்டு யாருமே எதிர்பார்க்கலன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு சோஷியல் மீடியால ரொம்ப ரொம்ப ஆக்டிவா இருப்பாரு. குறிப்பா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படின்னு சொன்னாலே இவர் அந்த அளவுக்கு அவருக்காக உயிர் கொடுக்குற அளவுக்கு வெறித்தனமான ரசிகரா வலம் வந்துட்டு இருந்தாரு. இவர் ரொம்ப ஃபேமஸ் ஆனதுக்கு காரணமும் சூப்பர் ஸ்டார் தான். அவருடைய படங்கள் ரிலீஸ் ஆகும் போது இவர் கொடுக்குற அந்த ரிவ்யூஸா இருக்கட்டும், வீடியோஸ் போடுற விதமா இருக்கட்டும், பேசுற விதமா இருக்கட்டும், எல்லாமே ரொம்பவே வித்தியாசமா இருக்கும். அதனால என்னவோ இவர் பாத்தீங்கன்னா ரஜினி அவர்களே கூப்பிட்டு இப்போ வரைக்கும், அதாவது அவர் இறக்கறதுக்கு முன்னாடி வரைக்குமே பொங்கல் ஃபெஸ்டிவலா இருக்கட்டும், தீபாவளியா இருக்கட்டும், படம் ரிலீஸ் ஆகுது, இது போல ஏதாவது ஒண்ணுனா கூப்பிட்டு சாப்பாடுலாம் கொடுத்துருக்காராம். ஸோ அவர் கூட சேர்ந்து செலிப்ரேஷன் பண்ண இவரு இப்போ ரஜினி அவர்கள் பிஜிலி ரமேஷ் அவர்களுடைய இறப்புக்கு அஞ்சலி செலுத்தினது மட்டும் இல்லாம வந்து பார்க்கல அப்படின்னும் ஒரு சில விஷயங்கள் இப்போ வைரல் ஆயிட்டு இருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இவரு ஃபர்ஸ்ட் சூப்பர் ஸ்டார் அவர்களுடைய வெறித்தனமா ரசிகனா மாற முக்கிய காரணமே அண்ணாமலை படம் தானாங்க. அங்க அவர் எப்படி கீழே இருந்து மேல வருவாரோ அதே மாதிரி தான் இவரும் அவருடைய வாழ்க்கையில கீழே இருந்து மேல வரணும்ட்டு ரொம்பவே போராடி இருக்காரு. ரொம்பவே ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான், கூலி தொழில் தான் இவரு பார்த்துட்டு இருந்தாராம் சினிமா வர்றதுக்கு முன்னாடி. இவருக்கு இன்ஜினியர் ஆகணும்ன்ற ஒரு ஆசை சின்ன வயசுல இருந்தே இருந்திருக்கு. ஆனா படிக்க முடியாத சூழ்நிலை. 7ஆம் வகுப்பு வரைக்கும் தான் இவர் படிச்சாராம். அதுவும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிச்சாராம். அதுக்கப்புறம் அவருடைய கெரியரே டோட்டலாவே மாறி போச்சுன்னு தான் சொல்ல முடியும். அதுக்கப்புறம் இப்போ அவங்களுடைய மகன் இவருடைய இறப்புக்கு அப்புறமா என்ன சொல்லியிருக்காருன்னா, எங்க அப்பாவுக்கு சின்ன வயசுல இருந்து அவர் இன்ஜினியர் ஆகணும் ஆசை. அவர் படிக்க முடியாத சில விஷயங்கள், பண்ண முடியாத சில விஷயங்கள் எல்லாத்தையுமே என் மூலமா அவர் நிறைவேற்றணும்னு நினைச்சாரு. அதனால கண்டிப்பா எங்க அப்பா ஆசையை நான் நிறைவேற்றுவேன். நான் ஒரு இன்ஜினியர் ஆவேன். கண்டிப்பா ஐடியில ஒரு பெரிய நல்ல கம்பெனில வேலை பார்ப்பேன். அவர் எந்த ஐடி கம்பெனில சின்ன சின்ன வேலைகள்லாம் பார்த்துட்டு இருந்தாரோ அதே ஐடி கம்பெனில நான் ஒரு நல்ல போஸ்டிங்ல இருப்பேன் அப்படின்ட்டு ரொம்பவே சூப்பரா அவர் சொல்லியிருக்காரு. அவருடைய கான்ஃபிடென்ட் லெவல் வேற லெவல்னே சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு அப்பாவுடைய இறப்புலையும் அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி பிஜிலி ரமேஷ் அவர்கள் ரொம்பவே ஃபேமஸா இருந்தாரு. அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா அவர் நிறைய டிவி ஷோஸ், குக் வித் கோமாளில வனிதா கூட அந்த பேர் பண்ணி குக் பண்ற வீடியோஸ் எல்லாமே ரொம்ப ஃபேமஸ். உமாரியாஸ் கூட சேர்ந்து பண்ற அந்த வீடியோஸா இருக்கட்டும். ஸோ அவர் குக்கிங்கே தெரிலனா கூட அவர் வந்தாருன்னா ஏதாவது ஒண்ணு நல்ல விஷயம் பண்ணுவாரு அப்படின்னு பண்ணியிருக்காரு. அவருக்கு குடியால தான் அவருடைய வாழ்க்கையே போச்சுன்ட்டு ஒரு இன்டர்வியூல அவர் சொல்லியிருக்காரு. அதாவது அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, யாரும் தயவு செய்து குடிக்காதீங்க. நீங்க குடிக்கிறதுனால உங்களுடைய உடல் மட்டும் இல்லாம உங்களை சுத்தி இருக்கிற உங்களுடைய நிலைமையும் ரொம்ப ரொம்ப மோசமாகும். ஏன்னா உங்களுக்காகவே அவங்க வாழ்வாங்க. இப்போ எனக்கு அதே நிலைமை தான். ஏன்னா எல்லாருமே நான் கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் நிறையவே குடித்தேன், அதுக்கப்புறமும் குடிப்பேன். இருந்தாலும் முன்னாடி குடித்த அளவுக்கு இப்போ கிடையாது. அந்த குடியோட எஃபெக்ட் தான் இப்போ எனக்கு இப்படி இருக்குது. நான் இந்த மாதிரி ஆகும்னு எனக்கு எதிர்பார்க்கவே இல்லை. ஃபஸ்ட்டு கல்லீரல் தான் பிரச்சனையாச்சு. நான் எப்போவுமே காலைல எழுந்து வாக்கிங்லாம் போவேன், நல்ல எக்ஸசைஸ்லாம் பண்ணுவேன். அதனால தான் என் உடல் இப்படியே இருக்குது. நானும் நல்லா தான் இருக்கேன்னு நினச்சேன். சடனாக ஒரு நாள் என்னால் எழுந்துக்கவே முடியல. அந்தளவுக்கு கால் வீக்கம், வயிறு வீக்கம். அப்புறம் ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தா கல்லீரல் பிரச்சனைன்னு சொன்னாங்க. அதுக்கு டெஸ்ட் எடுக்கும் போது தான் எனக்கு மஞ்சள் காமாலை இருக்கிறதும் தெரிய வந்தது. ஸோ இது எல்லாத்துக்குமே ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படின்ட்டு ஆரம்ப காலகட்டத்தில இருந்து என் கூட இருந்தவங்க கிட்ட நான் ரொம்பவே கெஞ்சி கேட்டேன். யாருமே ஒருத்தர் கூட எனக்கு ஃபோன் அட்டன் பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் என் கூட இருந்தவங்களை பற்றி நான் பேசி என்ன ஆக போகுது, கண்டிப்பாக இதுக்கப்புறம் அவங்க கிட்டலாம் பேச மாட்டேன் அப்படின்ட்டு கொஞ்சம் வருத்தப்பட்டே அவர் அந்த இன்டர்வியூவில் பேசியிருந்தாரு. அதை பார்த்துட்டு விஜய் சித்து அவர்கள் உடனடியாக அவருக்கு கால் பண்ணி, அண்ணா நான் இது போல் இங்கே இருக்கேன், கண்டிப்பாக உங்களை பார்க்குறேன், உங்களுக்கு என்ன தேவைனாலும் நான் பண்ணுறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருப்பாரு. அந்த வீடியோஸ்லாம் கூட சோஷியல் மீடியாவில் வைரல் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் கேபிஒய் பாலா, லாரன்ஸ் மாஸ்டர், ரஜினி சார், இது போல எல்லார்கிட்டையுமே உதவிகள் கேட்கப்பட்டு தான். ஆனால் யாருமே இது வரைக்கும் உதவி செய்யலை. அதுக்கு காரணம் குடியால தானே இவர் இப்படி பானாரு, அதனால நம்ம ஏன் பண்ணணும்னு கூட இவங்க இருந்திருக்கலாம். ஒருவேளை இது போல வருத்தத்தில் இருந்திருக்கலாம், கோவத்தில் இருந்திருக்கலாம் அப்படின்ட்டு அவங்களுடைய மனைவி இவருடைய இறப்பப்போ சொல்லி ரொம்பவே எமோஷனலாக இருக்காங்க. கிட்டத்தட்ட 15 நாளாக ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் தான் இவரை வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணியிருந்தாங்களாம். அதுக்கப்புறமா சரி வீட்டுக்கு கூப்பிட்டு
போகலான்ட்டு 2 நாளைக்கு முன்னாடி தான் வீட்டுக்கு வந்திருக்காங்க. இவங்களுடைய வெட்டிங் ஆனிவர்சரியும் செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. அதுலேருந்து சீக்கிரமாக மீண்டு வந்துருவாரு, அந்த உடல்நிலையெல்லாம் சரியாயிடும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த நிலையில தான் இவங்களுடைய மனைவியோடைய மடியிலேயே படுத்த படிக்கையே இறந்துட்டாராம். குடிக்கிறதுக்கு ஏதோ வந்து கூல்ட்ரிங்க்ஸ் ஒன்று கேட்டிருக்காரு, அதெல்லாம் வாங்கிட்டு வந்தும் வச்சிருக்காங்க. தூங்கி எழுந்து நான் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வாங்கி வச்சுட்டாராம். ஸோ இது போல் அவருடைய மறக்க முடியாத தருணங்கள்லாம் அவங்கள நினச்சி இது போல் நடந்திருக்க கூடாது அப்படின்ட்டு அவரை நினச்சி ரொம்பவே எமோஷ்னலாக இருக்காங்க. பிஜிலி ரமேஷ் இந்த பேருக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமே இருக்கு. இவருக்கு எந்த அளவுக்கு ரஜினி சாரை பிடிக்கனா, நெருப்புடா நெருங்குடான்ட்டு அவருடைய படத்துல வந்த பாடல் மாதிரி இவர் பேருக்கு முன்னாடி நெருப்பு வரணுன்றதுக்காக பிஜிலினா ஹிந்தில நெருப்பாங்க, அதனாலதான் அவர் பிஜிலின்னு வச்சாராம். ஸோ நிறைய பேர் பிஜிலின்னு சொன்னதும் எல்லாம் ஜாலியான நேம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்களாம். ஆனா அது போல எதுவுமே கிடையாதாம். இவருடைய பேருக்கு முன்னாடி நெருப்பு வச்சிருக்காரு. ஸோ இவர் இது வரைக்கும் எந்தெந்த படத்தில் நடிச்சிருக்காருன்னா கோமாளி, அதுக்கப்புறம் நட்பே துணை, சிவப்பு மஞ்சள் பச்சை, கோலமாவு கோகிலா, ஆடை, A1, ஜாம்பி, இது போல படங்கள்லாம் இவர் நடிச்சிருக்காரு. சின்ன ரோல் பண்ணினாலும் ரொம்ப நல்லாவே நடிப்பாரு. ஸோ இவர் ஆரம்பத்துல ரசிக்க ஆரம்பிச்சதே இவர் குடிச்சிட்டு இவர் பேசுற விதங்களை தான் மக்கள் வந்து ரசிக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா அந்த குடிதான் இப்ப இவருடைய வாழ்க்கையே போச்சுன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப வருத்தமா இருக்கு. அதே மாதிரி இவர் இன்னொரு விஷயமும் சொல்லியிருப்பாரு, ரஜினி அவர்கள் அதாவது நான் சாகிறதுக்கு முன்னாடியும் சரி நான் செத்தாலும் சரி ரஜினி அவர்களை நான் CM ஆக்காம விட மாட்டேன், ஏன்னா அந்த அளவுக்கு என்னுடைய ரத்தத்துல அவர் கலந்திருக்காரு. இது போல ரஜினி அவர்களை ரொம்பவே பெருமையாவும் அவரு பேசியிருக்காரு. ஸோ இது மாதிரி நிறைய வீடியோஸ் ரஜினி அவர்கள் பத்தி மட்டும்தான் இவர் பேசியிருக்காரு. கண்டிப்பா ரஜினி சார் வந்து பாப்பாருன்னு எதிர்பார்க்கலாம். யாரும் குடிக்காதீங்க, தயவு செய்து உங்க குடும்பத்தை பாருங்க அப்படின்ட்டு பட்டாதான் தெரியும். ஒரு சிலர் அடம் பிடிச்சு பண்ணுவீங்க என்ன மாதிரி, அந்த மாதிரி யாரும் பண்ணாதீங்கன்ட்டு அவருடைய வாழ்க்கையை குடிக்கிறவங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டா சொல்லிட்டு போயிருக்காரு. கண்டிப்பா இங்க நிறைய பேருடைய குடும்பம் ரியாலிட்டியாவே நான் பார்ப்பேன், பர்சனலாவே நானும் பார்த்துருக்கேன். ப்ளஸ் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் அதை நிறைய பேர் அனுபவிச்சுருந்துருப்பீங்க. ஆரம்பத்தில் ஒன் டைம் தானே, இல்லை வந்து ஒகேஷ்னலாக குடிக்கிறேன் அப்படின்ட்டு யாரெல்லாம் ஆரம்பிக்கிறாங்களோ அதை அங்கேயே தடுத்துனா அதுக்கப்புறமா வந்து எப்பவுமே இதை ஒரு ஹேபிட்டாக வைக்கவே மாட்டாங்க. கண்டிப்பாக பிஜிலி ரமேஷ் அவர்களுடைய மறைவு மிகப்பெரிய ஒரு பாடமாக தான் அமைஞ்சிருக்கு. எல்லாருமே இவருக்கு இரங்கலை தெரிவிச்சிட்டு வராங்க. அந்த வகையில் நாங்களும் எங்களுடைய சினி சமூகத்தின் வாயிலாக ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம்.